யாராச்சும் 6:30 மேல பீச்சுக்கு போய் சன்செட் பார்க்கலான்னு கூட்டு போவாங்களா? ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி என்ன கூட்டு போனா பாருங்க. இது நேத்து எடுத்த என்னோட ரேண்டமான குட்டி vlog. என்ன ஏதுங்கிறத என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஈவினிங் ஒரு 4 மணி போல அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லஸ்ஸி ஷாப்புக்கு வந்து ஆளுக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸா வாங்கி குடிச்சோம். அப்புறம் அங்கேயே பக்கத்துல நம்ம ராஜனனுக்கு போய் ஆடி ஆஃபர்ல நல்ல டிவியா பார்த்து வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல டிவியா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம சுசீந்திரம்ல லொக்கேட்டா இருக்கிற ஐயங்கார் பேக்கரிக்கு தாங்க போயிருந்தோம். எனக்கு ஒரு பால் வித்தோட்டு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் காஃபி 2-3 ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தோம். டைம் 6:30 ஆக போகுது. இப்போ வந்து என் தங்கச்சி சொல்றா கன்னியாகுமரியில சன்செட் நல்லா இருக்கும், வா போய் பார்க்கலான்னு. நான் சொன்னேன் வேணாம், போறதுக்குள்ள செட் ஆயிடும்னு. இல்ல செட் ஆகாது, வா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போயிட்டா. இன்னைக்கு வேற லோக்கல் ஹாலிடே, பீச்ல செம்ம கிரௌடு. காரை பார்க் பண்ணிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சு. சரி சன்செட்டை தானே பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு சன்னை தேடினா சன்னு கடலுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த ஆடி மாசத்துல மீன்லாம் கரையில ஒதுங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். இந்த தம்பி ஒரு பெரிய மீனை கையில பிடிச்சி வச்சிருந்தாரு. வந்தது சன்செட் பாக்குறதுக்கு, ஆனா அதை பார்க்க முடியல. பீச்ல காத்த மட்டும் வாங்கிட்டு பக்கத்துல ஒரு கடையில நல்லா மசாலா போட்டு அவிச்ச கான் இருந்துச்சு, அது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான், இன்னைக்கான vlog ஓவர். மீண்டும் நம்ம இன்னொரு vlogல சந்திப்போம். பாய்.